ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பனானா பேன்கேக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எக்கு கிராக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இதில் பனானா ஆட் பண்ண போகிறோம். நான் ரெட் பனானா ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா என் பையனை எந்த ஃபார்ம்லேயும் ரெட் பனானாவை சாப்பிட வைக்க முடியல. ஸோ நான் இதில் ரெட் பனானா ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இதில் ஒரு 1.5 ஸ்பூன்ஸ் சத்து மாவை ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் என் பையனுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும். அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் க்ரன்ச்சினஸ்க்காக நான் 2 ஆல்மண்ட்ஸ், ஒரு கேஷ்யூஸ், அப்புறம் பிளாக் கிரேப்ஸ், அப்புறம் ஒரு டேட்ஸ் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நீங்கள் இதை மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். நான் இதுக்கு மேலே வேறு எதுவும் ஆட் பண்ணல. டைரெக்டாக ஒரு தோசை தவாவில் போட்டு எடுத்துக்க போகிறேன். நான் இதில் லைட்டாக ஒரு 1 டீஸ்பூன் கீ மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு குட்டி குட்டி ரவுண்ட் ஷேப்பில் நான் ஊற்றிக்கிறேன். அப்படி கொடுத்தா தான் என் பையன் சாப்பிடுவான். அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன அனிமல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் கீயோ பட்டரோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் போதும். பேன்கேக்ஸ் ரெடி ஆகிடும். நான் ஒரு லிட் போட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி தான் நல்லா ஃப்ளஃபியாக ரெடி ஆகிருக்கும் பேன்கேக்ஸ். இதை நம்ம ஒரு டைம் ஃப்ளிப் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுத்தோன்னா ரெடி ஆகிடும். நம்ம இதுக்கு வேறு எந்த இதுவும் லைக் பேக்கிங் சோடா அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணவே தேவையில்லை. இதுவே ரொம்ப ஸ்பாஞ்சியாக ஃப்ளஃபியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது. ஸோ அவ்வளோதான், பேன்கேக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது என்னோடய குழந்தையோட ரொம்ப ஃபேவரெட். ஸோ நான் செஞ்சுட்டு இருக்கப்பே அவர் அழ ஆரம்பிச்சிட்டார் பேன்கேக் வேணும்னு. நீங்களும் இதே மாதிரி பேன்கேக்ஸ் உங்கள் குழந்தைக்கும் செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.